இன்விடேஷன் ரொம்ப டீசெண்டா சிம்பிளா இருக்குல்ல? ஆமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கூட என் கல்யாணத்துக்கு இப்படித்தான் அடிக்க போறேன். நான் மீனா கல்யாணத்துக்கு ஒரு புடவை பிரசன்ட் பண்ணலான்னு இருக்கேன். நீங்களும் துணி கடைக்கு வரீங்களா? நானா? எனக்கு புடவை செலக்ஷன் தெரியாதுங்க. பொய் சொல்றான். அவன் நல்லா செலக்ட் பண்ணுவான். அவன் எதை செலக்ட் பண்ணாலும் அது நல்லாவே இருக்கும். எங்க அம்மா எனக்காக விட்டு போன தாலிய நான் மீனாவுக்காக தரேன். நீங்க எடுத்துட்டு போறீங்களா இல்ல நானே கொண்டு வந்து மீனா கிட்ட தட்டுமா? இது எப்படி இருக்கு? வேண்டாம். இது நல்லா இல்ல. இந்த புடவை கொஞ்சம் பிரிச்சு காட்டுங்க. இதே பேக் பண்ணிடுங்க. பாத்தீங்களா, ஒரே செலக்ஷன். இது மாதிரி யாருக்கு தோணும்னா? அதெல்லாம் இல்ல, எனக்கு பிடிச்சது சொன்னேன். எனக்கு ப்ளூனா ரொம்ப பிடிக்கும். எனக்கும் தான். எனக்கு காட்டன் துணினா ரொம்ப பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும். நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும். அப்படிலாம் ஒண்ணு இல்ல, வேற ஏதாவது சொல்லுங்க. பிடிக்கலன்ற. நான் சொல்றது நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும். பிடிக்காம இருக்கவே முடியாது. சொல்லுங்களேன். சொல்லிடுவேன். சொல்லுங்க. எனக்கு கீதானா ரொம்ப பிடிக்கும். வேற ஏதாவது வேணுங்களாமா? ஒயிட்ல பேண்ட் அண்ட் ஷர்ட் பேக் பண்ணுங்க. யாருக்கு? உங்களுக்கு தான். உங்களுக்கு ஒயிட் ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கும். வேஸ்ட் கீதா. பரவாயில்ல, பில் பே பண்ணிடுங்க. கீதா, இந்த டைரியில இருக்க நாட்கள்ல எவ்வளவு சந்தோஷமான நாட்கள் இருக்கு தெரியுமா? என்னோட பிறந்த நாள், உங்களோட பிறந்த நாள், தீபாவளி, பொங்கல், அப்புறம் என்னோட கல்யாண நாள். உங்களோட கல்யாண நாள் கூட இதுலதான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட கல்யாண நாள் இருந்தா உங்களோட கல்யாண நாளும் இருந்தாகணும். உண்மையிலேயே கல்யாணம்ன்றது எவ்வளவு தேவையான மகிழ்ச்சியான விஷயம். மனைவின்னு ஒருத்தி வந்து ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்து பேர் சொல்ல குழந்தைங்க பிறந்து கணவனோட வயசான காலத்துல அவனோட தேவைகளை ஒரு தாய் ஸ்தானத்திலிருந்து மனைவி பூர்த்தி செஞ்சு அருமையான விஷயம் இல்ல? என்ன நான் கல்யாணத்தை பத்தி இவ்வளவு பேசுறேன், ஒண்ணுமே பேசாம வர்றீங்க? உங்களுக்கு என்ன எப்பவுமே மௌனத்தை ஒரு பதிலா கையில வச்சிருக்கீங்க?
கீதா, சேகர், நம்ம நட்புங்கிறத மீறி அடுத்த கட்டத்துக்கு ஏன் போனோம்னு வருத்தமா இருக்கு. இல்ல கீதா, அத நீயோ நானோ முடிவு செய்யறதில்ல. இது என்னடா பெரிய காமெடி? இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. ஒருத்தன் என்ன பண்ணானா, வாங்க வாங்க வாங்க. ஆமா கண்ணு, நீ மட்டும் ஏன்டா அழுது வடிக்கிற? பணம் ஏற்பாடு பண்ணிட்டு பஞ்சு வரேனாரு. லேட்டாக வரமாட்டாரோன்னு பயமா இருக்கு. டேய், என் அதிர்ஷ்டத்துக்கே வேலை கிடைச்சு செக்யூரிட்டி கட்ட 2000 ரூபாய் பணமும் கிடைச்சிருச்சு. உனக்கு நடக்காதா? எல்லாம் நல்லபடியா நடக்கும். டேய், சந்தோஷமா இல்லடா, நம்ம சேர் இருக்கான்ல, என்னமோ அவனுக்கு கல்யாணம் மாதிரி. சீச்சி, அவனுக்கு 60 கல்யாணம் தான் நடக்கும். 60 வயசு கிழனா இருப்பான். வெட்டி மேல கொட்டுறது காதல கேட்காது. தாலி கட்ட முடியாம கை நடுங்குவோம். கண்ணு சரியா தெரியாது. ஃபர்ஸ்ட் நைட்ல உள்ள போவான், ஒய்ஃபை தேடுவான். தேடி 60 வயசு என்னடா செய்ய முடியும்? என்ன ஏன்டா வாருங்க? அதோ பஞ்சு வந்துட்டாரா? நீங்க எல்லாம் உள்ள போய் டிஃபன் சாப்பிடுங்க. இதோ வந்துட்டேன். வாங்க சார். வாசு, எல்லாம் ரெடி ஆயிட்டோம்னா? வாங்க 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 வாங்க. வணக்கம் 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 வணக்கம். வாங்க கீதா, டிஃபன் சாப்பிட போலாம். இல்ல, முன்னாடியே சாப்பிட்டேன். கீதா எப்பவும் இதுல எல்லாம் முன்னாடி தான். பசிக்குதுடா, சீக்கிரம் வாங்கடா. சும்மா வாக்கிட்ட 2வது தடவை சாப்பிடலாம். எனக்கு நிறைய வேலை இருக்கு. நேரம் அவ்வளவு சீக்கிரம் வாங்கடா. அலையிறான்டா டேய். பணம் கிடைக்கலையா? நான் என்னடா பண்றது? தர்றேன்னு சொன்னவன் கைய விரிச்சு விட்டான். இந்த காலத்துல யாரடா நம்ப முடியறது? நாம ஒண்ணு நினைக்க பகவான் ஒண்ணு நினைச்சுட்டார். பகவான் நினைச்சு இருக்கட்டும் சார். என் தங்கச்சிங்களை நினைச்சீங்களா? அன்னைக்கு என்ன நம்பினல்ல விட்டுடுன்னு சொன்னீங்க, விட்டுட்டீங்களே. தத்துவம் பேசியே என்ன தத்தளிக்க வச்சுட்டீங்களே. இதுவரைக்கும் எந்த அவமானமா இருந்தாலும் நானே தாங்கிட்டேன். இனிமேலும் என் தங்கச்சிங்களை எதுவுமே பாதிக்க கூடாது. ஒண்ணு இல்ல, இந்த கல்யாணம் நடக்கணும். இல்ல நான் உயிரோட இருக்க கூடாது. அப்படிலாம் பேசாதடா. மாப்பிள்ளை தோப்பனார்கிட்ட நான் பேசி பாக்குறேன். எப்பவும் எதிர் நீச்சல் போட்டு பாத்துணும்டா. அதையாவது செய்யுங்க சார். செத்த இத வந்துட்டேன். ஆமா, இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்ல. அது கூட நேரம் இல்லையா? சாரி, கண்ணு பட்டுடும் போல் இருக்கு. கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாம் என்ன கேக்குறாங்க தெரியுமா? என்ன கேக்குறாங்க? மாப்பிள்ளை நீங்க தானான்னு கேக்குறாங்க. நீ என்ன சொன்ன? ஆமா அண்ணே. போதும் போதும், மாப்பிள்ளைன்னு சொன்ன உடனே அவ்வளவு சந்தோஷமா? என்னடாச்சு? டேய் வாசு, என்னாச்சு? சேகர், கிளர்க்கு பணம் கிடைக்கலன்றாரு. என் வீட்டுல என் தங்கச்சிக்கு நடக்கிற முதல் சந்தோஷமான விஷயம் தான்டா. கல்யாணம் நடக்குமா சேகர்? நிச்சயம் நடக்கும்டா. பையனோட அப்பாட்ட பேசி பாப்போம். டேய், அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். டேய், நீ ஏன்டா கலங்குற? இந்த கல்யாணம் நடக்கும். எல்லா பொறுப்பையும் நான் ஏத்துக்கிறேன்டா. வாடா போலாம். வாடா.